இன்னைக்கு பெடி படத்தை தான் வறுத்து எடுக்க போகிறோம். அதாவது இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தேட்டரில் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி. எப்படியா இந்த படத்தை தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்க, செகண்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓடிடியில் பார்க்குறேன், என்னால் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது. மிஸ்டேக் மேலே மிஸ்டேக்காக இருக்குது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினியோட இன்ட்ரோடக்ஷன் சீனுங்க. அது எப்படி வைப்பாங்க, காலங்காலமாக எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோயினியை. கண், வாய், மூக்கு, இல்லை காதில் இருக்கிற கம்பல், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பானுங்கல்ல. லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது, பூவெல்லாம் அதுவாவே உதிர்துடா அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயினி காரில் வருது, வந்த உடனே தாவணியை எடுத்துட்டு அதை ஒரு கட்டையில் கட்டி அதை பற்ற வச்சுட்டு ஹீரோயினை ரிவீல் பண்ணுறானுங்க. எதை காட்டக்கூடாதோ அதெல்லாம் காட்டுறாங்க நான் இந்த படத்தில். ஹீரோவும் ஹீரோயினையும் பொண்ணு பார்க்க போறாருங்க. இப்போ அந்த சீன்ல எப்படி இருக்கணும், ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே அப்பா இவரு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக இவரு கூட குடும்பம் எடுத்துரும் அப்படின்னு தானே யோசிக்கணும். ஆனால் இவர் அப்படி கிடையாது, இவரை ஒரு வாட்டியாவது பதம் பார்க்கணுன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ. அங்க பாரு, அவன் மட்டும் எப்படி பார்க்கறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? சும்மா ஆஹா, அவனா நீ? ஐயோ சின்ன. இந்த சீன் முடிஞ்சா அடுத்து ஹீரோயினி வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாவாடே கிழிச்சு விட்டுறானுங்க. நம்ம ஹீரோயினோட மானத்தை காப்பாற்ற நம்ம ஹீரோ வந்து குதிச்சிடுறாரு, மானத்தையும் காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வருது, எவன்டா ஹீரோயினி பாவாடையை கழட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபைட்லாம் பண்ணுறாரு. அதில் என்ன ஆனால் வாயில் டிரான்ஸ்லேட் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையா இது சீன், இது எப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, ரொம்பவே கொடூரமாக இருக்கு. சரி ஓகே, அவரு பண்ணது தப்பு, வில்லன் பண்ணது தப்பு அப்படின்னா ஹீரோ பண்ணது என்ன தப்பு கிடையாதா? ஹீரோ என்னதான் தப்பு பண்ணுறதான்னு கேட்குறீங்க. ஹீரோ வந்து பாடி வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிடுதுங்க, அதனால ஹீரோயினை பதம் பார்க்க ஹீரோயினை வீட்டுக்கே போயிடறாப்புல. அங்கே போய் என்ன பண்ணுறாரு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு லிப்ட் சச்சிடறாப்புல. ச்சே, கரண்ட் போயிடுச்சே, சொல்லு. இப்ப எதுக்கு ஏமாய கடிச்ச? நான் எதுக்குமா ஓவாய கடிக்கிறேன்? அப்ப வில்லன் பண்ணது தப்புன்னா அப்ப இவர் பண்ணது என்ன ரைட்டா? ரெண்டுமே தப்பு தான்டா. அது எப்பறம் ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம நீ கிஸ் அடிப்ப. இதுல ஜஸ்டிஃபை பண்றதுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு வச்சிருப்பானுங்க பாருங்க, ஒரு ட்விஸ்ட். என்னது கேட்டா மென்டலே ஆயிடுவான், அந்த மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. உனக்கு சொன்னா புரியாது, உனக்கு வெறி பிடிச்சிருச்சு, நீ கேட்க மாட்டடா. ஹீரோயினை கிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும், ஒரு பெரிய குண்டால ஹீரோ வந்து படுத்திருப்பாரு, அவரோட பாடி டெம்பரேச்சர் கூல் பண்றதுக்காக. அதுல தண்ணி வேற ஊத்துவாங்க, 3 மோட்டர் ஆன் பண்ணி விட்டு 3 மோட்டரோட பைப்ல இருந்து தண்ணி வரும். ஆனா அந்த குண்டாவே ரொம்ப அதுங்க, அந்த குண்டாவோ பாத்திரமோ ஏதோ ஒரு இளவு, அது ரொம்பவே ரொம்ப அது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த சீனே முடிஞ்சுன்னா தண்ணி எடுத்து கீழே ஊத்திடுவானுங்க, ஆனா அது ரொம்ப பாடே இருக்காது. அந்த சீனுக்கு அப்புறம் தான் ஹீரோயினை கிஸ் அடிக்க போவார் நம்ம ஹீரோ. டேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஹீரோயினை பதம் பார்க்கறதுக்கு தான்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. நம்ம ஃபோக்கஸ் குமுதா தான். இங்க கவனிச்சிங்களா, குமுதா ஸ்லீவ்ஸ்ல எப்படி இல்லல? சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கா? இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு வரும். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. அந்த டவுட்ஸ் கொஞ்சம் நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, படத்தை பார்த்தவங்க. நான் சொல்றேன், இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல 2 கோல்டு மெடல் தான் வாங்கியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவாங்க, அப்பதான் நம்ம அதிகமான கோல்டு மெடலை வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரா. அதுக்கு இவர் வந்து ஒரு ஊருக்கு கிளம்பி வர்றாரு. அப்போதான் நம்ம பெடியை போட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பில்டப் ஒருத்தன் கொடுப்பான் பாருங்க. பக்கத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும்ல, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு நினைக்கிறேன். அவரை கூட்டு போய் மலையிலலாம் ஏறி இறங்குவாரு. இந்த கேரக்டர் எதுக்குடா இப்போ இங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதில் தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு கிளைமேக்ஸில். இப்போ நான் அந்த சீனுக்கு வரேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த சீன் முடிஞ்சா, இப்போ செகண்ட் ஹாஃபில் வர சீனுக்கு வரேன். கடைசியில் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிச்சிருவாரு. இங்கன்னா அங்கே பக்கத்தில் 2 கிலோமீட்டர்ல பெட்டி இருப்பாரு, பார்த்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ் மினிஸ்டர் கிட்ட அந்த பில்டப் கொடுக்குற ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு வந்து டே உங்க ஊருக்கு தான் ட்ரெயின் கிடைச்சிருச்சு, என்ன எதுக்கு நான் நடக்க வச்சு கூட்டு வந்தேன்னு ஒரு கேள்வியை கேட்பாரு. அங்கே பட்ட கஷ்டத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் சார், அப்போதான் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏதோ உங்கள் ஊரோட மினிஸ்டரு, சரி ஒரு டெல்லியோட பிரதமர், அவர் அங்கே வந்தார், இப்போ பெட்டியை பற்றி விசாரிச்சாரு, உங்கள் ஊரை பற்றி விசாரிச்சாரு அப்படின்னா அவரை நடக்க வச்சு கூட்டு வந்து அது ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம். இவரை போய் நடக்க வச்சு கூட்டு வந்து அவரு கஷ்டம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாரு? நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன்.
இப்போ ஒலிம்பிக் ரன்னிங் ரேஸில் வின் பண்ண ஹீரோவை என்ன பண்ணுவாங்க? இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போக தானே பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். இவங்க ஏதோ வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். இப்போ வந்தால் அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருப்பார்ல, அவர் பெட்டியை பார்த்துட்டு நீ நிறைய ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுப்பா, நான் ஒலிம்பிக்கு கூட்டு போகிறேன்னுலாம் சொல்லலாம்ல, அதுவும் சொல்ல மாட்டேங்களாம். பெட்டியை பார்க்க வந்தாரு, பெட்டியை பார்க்க வந்து ட்ரெயின் ஏறி போயிடுவார். இவ்வளவு சீக்கிரம் நமக்கு தேவையா? பாரு நம்மளை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு. போடா, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயே வேணும். ஏண்டா என்ன படம் ஃபுல்லாகவே மிஸ்டேக் தாங்க. இந்த படத்தை எடுக்கிறத விட்டுட்டு தயவு செஞ்சு குழி தோண்டி புதைச்சிடலாம். யாருப்பா டைரக்டரு? அவர் மட்டும் என் கையில் கிடைச்சாருன்னு வச்சுக்கோ, தயவு செஞ்சு அடுத்து படமும் எடுக்காதுன்றவன். ஓகே பரவாயில்ல, ஏதோ ஒரு படத்தில் மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு. ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். கார்த்திக்.